அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்நாளிலோட கர்த்தர் உங்களோட பேசும்படி தந்த கிருபையாய் தயவாய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார். உபாகமத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் தான் இவரை வாசிக்கிறோம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நட என்று நாம் வாசிக்கிறோம். அன்பான கர்த்தர் பிள்ளையே, இஸ்ரவேல் என்றால் எனக்கு பிரியமானவன் என்று அர்த்தம். இஸ்ரவேல் என்றால் கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், தேவனால் ரட்சிக்கப்பட்டவன், தேவன் பாதுகாக்கிறவர், தேவன் எல்லாவற்றிலும் உதவி செய்கிறவர் என்று நாம் அநேக இடத்துல நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இஸ்ரவேலே என்றால் கர்த்தர் மிகவும் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இஸ்ரவேலாய் காணப்படுகிறோம். கர்த்தர் உங்க மேல பிரியமா இருக்கிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் எல்லா நேரத்திலும் உங்களை விடுவித்து பாதுகாக்க நல்லவரா இருக்கிறார். அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எல்லாவற்றிலும்